முதலமைச்சர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். நீதிபதியை மாத்துறாங்க, போலீஸை கைது பண்ணல, அப்புறம் உடற்கூறு ஆய்வுக்கே நம்ம நீதிமன்றம் போக வேண்டியிருந்துச்சு. அரசுனாலே பயங்கரவாதத்தினுடைய ஒரு அடையாளமா தான் நம்ம பார்க்கிறோம். அரசு அதிகாரத்தினுடைய அடையாளம் தான். மக்கள் பிரச்சனை கையில் எடுக்காத எந்த அரசியல் கட்சியும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார். ஏன் ஆருத்ரா கோல்டுல ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சவன் எங்கேயுமே வழுக்கி விழல? எந்த லாக்அப் டெத்லயும் ஒரு பணக்கார செத்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னா, சாத்தான்குளத்துல நீங்க எவ்வளவு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இங்க அந்த குரல் இல்லையே. காரணம் வந்து அவர் கிறிஸ்டியன், ஆனா இவர் வந்து ஹிந்து. இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில மதக்கலவரம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாளுங்க. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக முனைவர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் பற்றி எடுத்துக்கிட்டோம்னாவே, அஜித்குமார் அவர்கள் லாக்அப் டெத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு அரசா இருந்தாலுமே சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற போது அதை சுட்டி காட்ட வேண்டியது எவ்வளோ அவசியமா இருக்கு? ரொம்ப முக்கியங்க. அரசு அப்படின்னாலே நமக்கு என்ன ஒரு தோணும்னா, அரசுனாலே பயங்கரவாதத்தினுடைய ஒரு அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். அரசு அதிகாரத்தினுடைய அடையாளம் தான். ஆனால் அதை உடைச்சி ஒரு அரசு கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இது மாதிரி நடந்த உடனே நம்ம அரசெல்லாம் அப்படியே விட்டுறணும், அரசை மன்னிச்சிடணும் அப்படின்லாம் இல்லை. அரசு இது நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அரசுக்கு. ஸோ இது மாதிரியான லாக்அப் டெத்ஸு சாமானிய உழைக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தலித்து மக்கள் மீது மீண்டும் மீண்டும் நடக்குது. இல்லை, அதிகமாக தலித்து மக்கள் மீது நடக்குது. அப்போ ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு கொலை அப்படின்னு அரச பயங்கரவாத கொலையா இது நடக்குது. அப்போ இதை நம்ம சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. எந்த அரசா இருந்தாலும் காவல்துறை ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு துறையா இருக்கு. அதனுடைய மனநிலை ஒரு அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருக்கிறதா அது நம்புது. எனவே அந்த காவல்துறையில இருக்கிறவங்க பாதிக்கப்படுகிற சாமானிய எளிய மக்களை ஒரு துச்சமா துரும்பா நினைச்சு அவங்கள பத்தி அவங்க மனநிலையில இருக்கிற விஷயம் செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுதான். அதனாலதான் ஒரு சின்ன பையன் ஒரு கத்தியை வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பான். அவனை சரி பண்ணணுமே ஒழிய அவன் கைகாலை ஒடிச்சு விடக்கூடாது. பார்த்தா பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார். ஏன் ஆருத்ரா கோல்டுல ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சவன் எங்கேயுமே வழுக்கி விழல? எந்த என்கவுண்டரும் ஆகலை. எந்த என்கவுண்டரும் ஆதரிக்கலை. எப்பவுமே என்கவுண்டர் ஆதரிக்க மாட்டோம். எந்த லாக்அப் டெத்லையும் ஒரு பணக்கார செத்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னா, இது சட்டப்படி சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு, சீர்திருத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கு. நீ எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் இப்படித்தான் அதிகார வெறியோடு எளிய மக்களை அடிச்சு காலி பண்ணுவேன்னு சொல்ற ஒரு துறை எப்படி காவல்துறையா இருக்க முடியும்? ஸோ இதை சீர்படுத்தணும். உலகம் பூரா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம முன்னாடி இருக்கிற விஷயத்த நம்ம சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசு இருக்கு. அரசும் அதை சொல்லுது. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இந்த தப்பு மன்னிக்க முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தப்பு, இதை சரி செய்யணும் அப்படின்னு இருக்கிறாரு. நேற்று சமூக செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்களாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை வச்சு ஒரு கூட்டம் போடுங்க, அரசு அதை செய்யுங்க, இதை வந்து கூட்டத்தின் மூலமா என்ன மாற்று செய்யலாம், மாற்று திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் செய்வாங்கன்னு நம்புறேன். ஓகே, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது எல்லாமே அவங்க உயிரிழந்துட்டாங்கன்றப்போ தான் ஒரு பெரிய விஷயமாகுது. அண்ட் மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழுக்கி விழுந்து கை கால் உடஞ்சிச்சுன்னா உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஆதரிக்கிறாங்களா? என்கவுண்டர் நடந்ததுனாலும் உண்மையிலேயே குற்றவாளி தான் அதில் வந்து என்கவுண்டர் மூலியமா இறந்திருக்காரு அப்படின்றத நம்பி மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அறியாமையினுடையது தான். நீங்க எல்லா மக்களும் அரசியலாக இருந்திருந்தா வேற லெவலுக்கு ஆட்சி இருந்திருக்கும். ஆனா எல்லா மக்களும் இந்த சமூகத்துக்குள்ள சாமானியமா பெரிய அளவுல உரையாடல் இல்லாத, அரசியல் பெரிய அளவுல பேசப்படாத ஒரு சமூகத்துல இருந்து வர்றாங்க. ஆனா ரொம்ப மோசமான சமூகம் கிடையாது. மற்ற இடங்கள்ல நீங்க வடக்கார்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரிகிற ஒரு சமூகம் தான். ஆனா இப்படி டிப்பிக்கலா ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதற்றத்துல மக்களுக்கு என்ன முடிவு? சுட்டு கொல்லணும், இவனை தூக்குல ஏத்துங்க, இவனை காலி பண்ணுங்க, இவனை அடிச்சு கொள்ளுங்க, இப்படி சொல்றதுன்றது அந்த நேரத்துல ஏற்படுகிற உளவியல் சார்ந்த விஷயம். அதுக்கு அதுக்கு அதை வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. அது சம்பந்தமா பிரச்சாரமே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தூக்கு தண்டனை ஆதரிக்கிறது எப்படி? ஒரு பெரிய குற்றவாளியா இருந்தாலுமே தூக்கு தண்டனை. நீங்க அப்படி ஆதரிச்சு தூக்கு தண்டனை போட்டிருந்தோம்னா, அறிவனை இப்போ 7 பேர் விடுதலையில் அறிவனையில் எல்லாரும் விடுதலையானாங்க. அவர் மேல குற்றம் இல்லையா ஏதோ சம்திங் வெளியே வந்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் நேர்மையானவளா இருக்கலாம்.
நாளைக்கு என்ன மாதிரி ஆளுகளை பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டு இந்த அம்மா ஒரு மோசமான அம்மான்னு என் மேல ஒரு ஃபிட்டப் கேஸ் போட்டுட்டு எப்படி படித்த சமூக செயல்பாட்டெல்லாம் இருக்கவங்கலாம் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷமா உள்ள விசாரணை கைதியில் வச்சிருக்காங்களோ அது போல தூக்கிட்டு போகலாம். போட்டுட்டு கொஞ்ச நாள்ல என் மேல ஒரு கேஸை போட்டு தூக்கு தண்டனையோ அல்லது தப்பி ஓட பார்த்தான்னு என்கவுண்டரோ போடுறதுன்றது இயல்பாயிரும். அப்ப இந்த இயல்பானது சாமானிய நேர்மையான மக்களுக்காக இயங்குற தலைவர்களுக்கும் நேரும். எனவே இதை நம்ம ஒருபோதும் அங்கீகரிக்க கூடாது அப்படின்ற மனநிலையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு முற்போக்கு இயக்கங்களுக்கும் அரசுக்கும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எனவே இது உணர்ச்சி வசப்படுறதான். கை கால் ஒடிச்சா என்ன, இவன்லாம் ஆடுற ஆட்டத்துக்கு கை கால் ஒடியணுன்றாங்க. அந்த குழந்தை அந்த அவன் தப்பு தான் செஞ்சிருக்கான், அதுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கறது நேர்மையான வழி. நீங்க கையை ஒடிச்சிட்டீங்க காலை ஒடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு அவன் அந்த கை காலை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும், அவன் வாழ்க்கையே முடங்கி போயிடும். நம்ம இது வெளியே இருந்து பார்க்கும்போது ஈஸி, அது நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தால் தான் கஷ்டம். ஸோ குடும்பங்களும் அந்த குழந்தைங்களை வளர்க்கும் போது கரெக்டாக வளர்க்க வேண்டியிருக்கு. சொல்லி கொடுத்து வளர்ப்போம், அவ்வளோதான். அப்புறம் பெருசாலாம் ஒன்றும் அப்படியெல்லாம் வளர்க்க தேவையில்லை. நார்மலாக இருங்கடா, போங்கடா, வாங்கடா, கற்றுக்கங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு அல்லது ஒரு பஸ்ஸில் ஏறி கலாட்டா பண்ணா, ஒரு பஸ்ஸில் ஏறி ஆடி பாடினா அப்படின்றதுக்காகலாம் கால் கையை ஒடிக்கிறதெல்லாம் இல்லை, தப்பே பண்ணியிருக்கட்டுங்க, செயின் எடுத்துகிட்டு கூட போகிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு சட்ட ரீதியான அவனை என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்கணுமே. நீ கை காலை ஒடிச்சிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு அவன் வேற வழியே இல்லாமல் அந்த தப்புகளை மீண்டும் தொடருவான். ஸோ இது ரொம்ப மோசமான வழிமுறை. இந்த கை காலை ஒடிக்கிறது, என்கவுண்டரில் போடுறது, அதை இது மாதிரி அடிச்சே லாக்கப்பில் வச்சு கொல்றது, கஸ்டடியில் அதாவது நீதிமன்ற கஸ்டடியில் கொல்றது, இதெல்லாம் ரொம்ப மோசமான சமாச்சாரம். இதை சரி செய்துக்கிற ஒரு சமூகம் தான் அறிவு சமூகமாக இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நம்ம மக்களுக்கு அரசியல் புரிதல் அதிகமா இருந்தாலுமே மோஸ்ட்லி அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது சமூக வலைத்தளங்கள் மூலமா. ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் ஊடகங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை முழுசா தெரிஞ்சுக்காமலே அப்டேட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ சோஷியல் மீடியா பேஜஸ்ன்னு பார்த்தோம்னாலே நிறைய பார்ட்டிஸ் பெய்டு ஐடி விங்ஸாக தான் இருக்குன்னும் போது ஒரு சம்பவத்தை திருச்சி ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணி வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அது எப்படி சென்று போய் சேருது, கரெக்டாக போய் சேர்ந்துருதுன்னு நினைக்கிறேன்? சித்தாந்த தெளிவற்ற இளைஞர்கள் தான் குழம்பணும். அப்படி பார்த்தா நிறைய பேர் குழம்புவாங்க. ஏன்னா சாதாரண ஆட்கள் ஒரு செய்தி பரபரப்பாக வரும்போது ஐயோ இப்படி நடந்துருச்சா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. உணர்ச்சி வசப்படத்தான் செய்வாங்க. இந்த சமூகத்தில் உணர்ச்சி வசப்படத்தான் பார்ப்பாங்க. அது ரொம்ப இயல்பு தான். இப்படி ஆயிடுச்சா, அடுத்து இன்னொன்று வரும், அதான் அந்த அம்மா நகையை வேற இடத்துல தொலைச்சிட்டு இங்கே சொல்லிச்சாமே அப்படின்னு ஒரு சேனல் போட்டுச்சுன்னா அதை நம்புவான். இப்படி இதுதான் இயல்பான விஷயமே. ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா 10 விஷயம் என்ன 20 விஷயம்னாலும் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது அதை எந்த பார்வையில் பார்க்குறோன்ற தெளிவை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும். இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகள்லையும் அரசியலே பேசுறது இல்லைல்ல. ஒரு மக்களாக உட்காந்து அவன் படிக்கிறான், ரீல்ஸ் போடுறான், வெளியே வந்துடுறான், 18 வயசில் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். இந்த மாதிரி சமூகத்தானே உருவாக்குறோம். இந்த அரசியலை திரும்ப திரும்ப தெளிவாக பேசிட்டோம்னா இந்த எந்த சேனலும் பார்க்க வேணாம், 1008 விஷயம் வந்தாலும் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணுன்ற பார்வை எனக்கு வந்துடும். இப்போ எனக்கு நான் தான் பார்க்குறேன், எல்லா சேனல்லையும் போடுறேன், எல்லாத்தையும் தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷன் இருக்குல்ல, அது எப்படி வருது? வாசிப்பு, புரிதல், உரையாடல், அரசியல் தெளிவு, இதில் தானே வருது. இது இன்னும் ஒரு நாளில் வருது இல்லைல்ல. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும்போது வாசிக்க ஆரம்பித்தோம். இந்த எஸ்எஃப்ஐலேருந்து வாசிக்க ஆரம்பித்தா இப்போ இங்கே நிற்கிறோம். ஸோ குழந்தைங்களை வாசிக்க வைக்கணும். கல்லூரிகளில் பெரிய அளவில் தேர்தல்கள் நடத்தணும். இப்போலாம் தேர்தலே இல்லை. இதெல்லாம் முக்கியமான விஷயம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். கல்லூரிகளில் தேர்தல் நடக்கணும், அரசியல் பேசணும். 18 வயசில் ஓட்டை கொடுத்துட்டு இந்த இதில் வர்ற வீடியோலாம் பார்த்துட்டு அவன் ஒரு ட்ரெண்டிங்கில் இருப்பான். நேற்று போட்டுறாங்க விஜய் அஜித்துக்காக பேசியதுன்னு கொட்டலத்தில் பேச, என்னத்தடா அஜித்துக்காக பேசினார்னு பார்த்தா இந்த அஜித்துக்காக பேசினாராம். அப்படியே கம்பைன் பண்ணுறாங்களா அந்த அஜித்து இந்த அஜித்தையும். சென்சிட்டிவான விஷயத்த கூட ஒரு ரைமிங்காக பேசுகிற இடத்துல தான் அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னா அஜித்துக்காக பேசுகிறாரா நம்மளாம் இன்னும் அஜித்துக்கு அஜித்தா, ஆனால் இந்த அஜித்து தான். இப்படியெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாவம், ஒரு போற போக்குல ஒரு நீர்த்து போக செய்கிற ஒரு உரையாடலை நிகழ்த்துறதா நிறைய பார்க்குறோம். ஸோ அரசியல் படுத்தணுங்க. 1000 வேலை பார்த்துட்டு இருந்தாலும் குழந்தைகளை அரசியல் படுத்தாம இதை நிறுத்த முடியாது. சாத்தான் குலத்துல நீங்க எவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இங்க அந்த குரல் இல்லையே. காரணம் அவர் கிறிஸ்டின், ஆனா இவர் ஹிந்து, அதனால தானேன்னு ஒரு கேள்வி. நம்ம ஜி எச்சராஜா இருக்கார்ல, அவர் இதை மட்டும் கேட்கல, எப்பவுமே அவருக்கு இந்து இஸ் முஸ்லீம் தான். இந்து முஸ்லீம் தான். போன 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இங்கே ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய 7.5 இழுத்தோட தெரிஞ்சார்.
ஒரு இது நம்ம இந்த ஊர்ல வந்து பிள்ளையார் சிலையை வச்சுட்டு ஒரு வேலை பார்ப்பாங்களே, பிள்ளையார் சதுர்த்தி அப்போ ஒரு கொலை நடந்து போச்சு. அங்க கள்ளர் தெருவை சேர்ந்த ஒரு புள்ளைய குத்திட்டானுங்க. அது உடனே ஒரு கள்ளர் தெரு இனத்தை சேர்ந்த ஒரு தமிழ் மறவனை, ஒரு இந்துவை கொன்னுட்டான். அப்படி இப்படின்னு உட்காந்து 1 மணி நேரம் லெக்சர் எடுக்குது இந்த பீஸு. அப்புறம் கடைசியில பார்த்தா, அங்க இருக்கிற எஸ்பி டப்புன்னு கீழ இறங்கி என்னன்னு பார்த்தா, காச பிரிக்கிறதுல சண்டை போட்டு குத்திட்டு செத்துருக்காய்ங்க. அத உடனே எடுத்து மொத்தமா வந்து வீடியோ கொண்டு வந்து பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து ஒரு சாதி கலவரத்த, மத கலவரத்த தடுத்து நிறுத்தினாரு. அங்க பக்கத்துல இருந்தவங்க இஸ்லாமியர்கள். ஒரு பெரிய இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில மதக்கலவரம் வராதா? அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க. இதுல என்னங்க, நல்லா நல்லா ஒரு வேலை கரெக்ட்டா நடக்குது. ஒரு தப்புக்கு தண்டனை சரியா கிடைக்குதுன்னா, போராட அவசியமே இல்லையே. நீங்க ஏன் நம்ம தெரு தெருவா போராடிட்டு இருந்தோம் பொள்ளாச்சிக்கு? ஏங்க கேஸே பதிய மாட்டேன்ட்டாங்க. கேஸ் போடல. அந்த புள்ளையுடைய தகவல்கள வெளிய கொண்டு வந்து இது பண்றாங்க. மிரட்டல் விடுறாங்க. அங்க பல பேர வந்து அடிக்கிறாங்க. பாரு நாகராஜெல்லாம் அடிக்கிறான். அந்த கம்ப்ளைண்ட் குடுத்த பொண்ணுடைய அண்ணன போய் நேரடியா அடிக்கிறான். அது கேஸே பதிய மாட்றான். அவங்க கட்சிக்காரனே ஒரு 3 பேரு இந்த வேலைய பார்த்துருக்காங்க. அவன் ஜாலியா 3 வருஷம் திருத்தினான். சிபிஐ வந்து தானே கைது பண்ணுச்சு. அப்ப நம்ம போராடுறோம். இதுவே சாத்தான்குளத்துல என்ன நடந்துச்சு? ஒரு பாவம் 2 பேர கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு பின்னாடி முதுகுல தோலே இல்லங்க. அவன் வந்து மலக்குடல்ல வர கம்ப விட்டு சொருகி, அவன ரொம்ப மோசமான சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல நம்ம ஐயா எடப்பாடியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? மூச்சு அடைச்சு இழந்து போயிட்டாரு. ஏன்னா, அதுதான் அவங்க குடுத்த ஸ்டேட்மெண்ட். மூச்சு மூச்சு வாங்குச்சு. அதுல இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்படிதான் அவர் கதை சொல்லி, அவரும் அறிக்கையாவே அத குடுத்தாரு போலீஸ்ல நம்பி. ஆனா, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அப்படி போலீஸ் சொன்னத நம்பல. என்ன நடக்குதுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடியே இப்படி தப்பு பண்ண ஆளுங்க 5 பேர புடிச்சு, முதல்ல 6 பேர புடிச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்க மேல வழக்கு தொடுத்து உட்கார வச்சாச்சு. இது கட்டாயமா கொலை தான். 44 இன்ஜூரி உள்ளாயிருக்கு. வெளிய 18 ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, அப்படியே தூக்கி மர்டர் கேஸா உள்ள போயிட்டாங்க. அடுத்து என்ன? நீதிமன்றத்தில நீங்க கேட்டா நாங்க சிபிஐ கூட சரின்றோம். ஏன்னா இது அரசியல் பண்ணுவாங்க. இத வச்சு அரசியல் செய்வாங்க. எங்க மேல நம்பிக்கை இல்லாம கூட சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க கருதினால், சிபிஐக்கு நாங்க வர ரெடி. கரெக்ட்டா போச்சா? 3வது என்னன்னா, அவங்க வீட்டுக்கே ஃபோன் பண்றாரு முதலமைச்சர். முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரிம்மான்றாரு. அது அது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் போலீஸ் இது பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், மத்தவங்கலாம் தூக்கி உள்ள போட்டேன், நீதிமன்றத்தில கேஸ் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது நான் ஏன் போய் சாரி கேட்கணும்? சாரிம்மா நடந்து போச்சு. அது மனசார கேட்டாரு. அது நமக்கு அந்த அந்த வீடியோ பார்த்தோம். இதெல்லாம் தான் நல்லதுன்றேன். ஒரு ஒரு சமூகத்தோடு ஒரு ஒரு முதலமைச்சர் இணைந்து போகணும். இது தப்பு தான் அப்படின்றாரு. இது தப்பு தான். இது நடந்திருக்க கூடாது. நடந்துருச்சு. இனி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன். சீரியஸா நான் இதன் மீது வந்து நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கு பால் பண்ணையில வேலை குடுத்தாச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து ரூ. 5,00,000 குடுத்துருக்காங்க. வீட்டு மனையெல்லாம் குடுத்தாச்சு. அந்த குடும்பத்த பாதுகாக்கிற பொறுப்பை முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு. நேத்தே அமைச்சர்கள், கலெக்டர் எல்லாம் வீட்ல போய் முடிச்சாச்சு. இதுல ஏதாவது ஒண்ணு சாத்தன்குளத்துல நடந்துச்சா? அவருடைய அந்த 2 பேருடைய ஆப்பரேஷன் உடற்கூறு ஆய்வுக்கு ஒரு 3 மருத்துவர்கள் அத 2 இது மாரி கேமரா வச்சு நீங்க வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கே, இந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த செத்து போனவருடைய ஒய்ஃபும், அந்த பையனுடைய அம்மாவும் இருக்காங்கல்ல, அவங்க போயி மதுரை நீதிமன்றத்தில போய் கேஸ குடுத்து, அந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு வாங்கிட்டு வந்து உடற்கூறு ஆய்வு நடக்குது. இவங்கலாம் பேசலாமா முதல்ல? அன்னைக்கு அவங்க கண்டுக்கவே இல்ல அவங்கள. இந்த அடிச்சதுல போலீஸ காப்பாத்த தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய, வேற ஒண்ணும் பண்ணல. இன்னொன்னு கூட இருக்குங்க. நீதிபதிய மாத்துறாங்க. நீதிபதி பாலகுருன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் அவர் பேரு. நீதிபதிய மாத்துறாங்க திருநெல்வேலிக்கு. இதே கொடநாடு கேஸ்ல இங்கேருந்து ஊட்டியிலேருந்து தேனிக்கு மாத்துறாங்க நீதிபதிய. ஏன் நீதிபதிய மாத்துற? நீ யோகியன் தானே? நீதிபதிய மாத்துற. அப்ப நீதிபதிய மாத்துறாங்க. போலீஸ கைது பண்ணல. அப்புறம் உடற்கூறு ஆய்வுக்கே நம்ம நீதிமன்றம் போக வேண்டியிருந்துச்சு. அங்க நீதிபதி வந்து பாரதிதாசன் ஒருத்தரு. அவர் தான் வந்து அதாவது இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சு தகவல் எடுக்கிறதுக்காக அவர் ஸ்பெஷலா போடப்பட்டவர் பாரதிதாசன். அவரு அதாவது என்கொயரி ஆஃபீசர் மாரி. அவர போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த போலீஸ்காரங்க. அப்புறம் நீதிமன்றம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. நீ என்ன நடந்துச்சு அங்க? உட்காந்து கை தட்டி கொண்டாடுறதுக்கு. ஏங்க அந்த கேஸவே வந்து போட்டு பிச்சு, அந்த கேஸ்ல வந்து காவல்துறையை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ வேலை பார்த்து, நீதிமன்றமும் நாங்க நடத்திய போராட்டம் தான் குறைந்தபட்சம் அந்த நீதிய அந்த உங்களுக்கு வாங்கி தருது. குறைந்தபட்சம். இப்பயும் கேஸ் சிபிஐல உட்கார்ந்துட்டு இருக்கு. அது பாட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடனே தப்பா? அது கொலை கேஸா? தூக்கி உள்ள போடு. உடனே வேலை குடு. அந்த குடும்பத்த இதுதானே
ஒரு அரசு செய்ய முடியும். அத சரியா செஞ்சிருக்காங்கல்ல. இதுல எங்க கிறிஸ்தவங்க வந்தாங்க, இதுல என்ன இந்து வந்தாங்க? அப்போ வெறும் மதம் ரீதியா வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டெல்லாம் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு எச்சராஜா நெனச்சாருன்னா, அவருக்கு இருக்கிற அனுபவத்துக்கு, தமிழ்நாட்டுல அவர் வாங்குன அடிக்கு, இந்த பேச்செல்லாம் ஓவரு. இந்த மாரி சம்பவம் நடக்கும் பொழுது, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவோ, இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவோ குரல் குடுக்குறாங்களா? இல்ல அந்த சம்பவத்த ஒரு அரசியல் ரீதியா தான் கையாளுறாங்களா? அப்படின்றத நம்ம எப்படி பிரிச்சு பார்க்குறது? இல்ல நீங்க ரொம்ப சிம்பிளு. எல்லா பிரச்சனைக்கும் ஒருத்தன் குரல் குடுக்குறான்னா, அவன் பிரச்சனைக்கு குரல் குடுக்குறான்னு அர்த்தம். செலக்டிவா இருப்பானுங்க பாருங்க. செலக்டிவா குரல் குடுப்பான். அப்ப அவன் வந்து அரசியல் பண்றான்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லவா? எக்கச்சக்கமான பெண் குழந்தைகள் மீது பாலியல் வல்லுறவு அப்பப்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா காலத்திலயும் நடக்கும். எல்லா வல்லுறவு பிரச்சனைக்கும் நீ குரல் குடுத்தீங்கன்னா, நீங்க மக்களுக்காக நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம இங்க அண்ணா யுனிவர்சிட்டில நடக்கும்போதும், நம்ம அதுக்கு எதிரா குரல் கொடுத்தா, உடனே அது தீர்வாச்சு. அதுல ஓகே அப்படின்னோம். அதுக்கு பிறகும் பிரச்சனை வரும்போது நம்ம குரல் குடுக்குறோம். ஆனா இங்க அண்ணா யுனிவர்சிட்டி கேட்ட குரலு, அடுத்து எங்கேயாவது கேட்டுச்சுங்களா? கேட்காது. ஏன்னா அது செலக்டிவா வந்தது. அதுவும் அண்ணா யுனிவர்சிட்டில எங்க அக்கா தமிழிசைலாம் அப்படியே ரோட்ல உருண்டாங்கங்க. இப்படி இங்க இருந்து ஓடுறாங்க. உருண்டு ஓடுறாங்க. அங்க பிரதர்சனம் செய்யாத குறை தான். இந்த நியூஸ் ரீட் பண்ணுவாங்கல்லங்க. நிர்மலா பெரியசாமி அதிமுக. ஒரு அம்மாவினுடைய மனது எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மாவ ஆளவே காணோம். அட்ரஸவே காணோம். அப்புறம் எங்க அக்கா குஷ்பு கண்ணகி வேஷம் போட்டு மதுரை வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் கேஸே நடக்கலையா என்ன? அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க ரொம்ப சிம்பிள். அரசியலா ஒரு வேலை. எங்க ஐயா எடப்பாடியாரவும் நான் சொல்லுவேன். இங்க விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு. லோக்கல்ல ஒரு எதிர்க்கட்சியா எதிர்த்து நில்லுங்களேன். திமுகவை எதிர்க்கவே கூடாதுன்னு எதுவும் சபதம் பண்ணியிருக்கீங்களா என்ன? எதிர்த்து நில்லுங்க. திமுக பண்ற உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது பண்ணுச்சுன்னா, உடனே களத்துல நில்லுங்க. மக்கள் பக்கத்துல நில்லுங்க. சண்டை போடுங்க, உருளுங்க. அத வச்சு அரசியல் பண்ணுங்களேன். அது தப்பே இல்ல. ஆனா, நீங்க செலக்டிவா நீங்க அதுவும் மக்களுக்கான பிரச்சனைகள தலையிடாம, இப்போ ஒரு பாலியல் பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத வச்சு இது பண்ணுவாங்க. இங்க ஒரு லாக்அப் டெத் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாஜகவும் இவங்களும் நான் வரும்போது போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயும், சிவகங்கையில. அப்போ இந்த செலக்டிவா நீ நடத்துறன்னா, நீ தோத்து போயிருவீங்க. மக்கள் பிரச்சனை கையில எடுக்காத எந்த அரசியல் கட்சியும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. நீ மக்கள் பிரச்சனைய கையில எடுக்காம செலக்டிவா பண்ணிட்டு இருக்கே. அப்ப எப்படி இவங்கள பார்க்கணும் அப்படின்னா, செலக்டிவா வேஷம் போட்டாங்கன்னா, இவன் பூரா ஏதோ உள்ளடி வேல பார்த்துட்டு இருக்கான், அரசியல் பண்றான். தொடர்ந்து யார் தப்பு பண்ணாலும் தைரியமா தட்டி கேட்கிறான் அப்படின்னா, அவன் மக்களுக்காக நிக்கிறான்னு அர்த்தம்.